நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க இந்த ஸ்பாட் தான் வந்து மெஹந்தி பாறை. இதுதான் வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸில் இந்த ஏரியா வந்து ஒன்று காட்டுவாங்களாம். இங்கே வந்து ஷெட்லாம் போட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கு அந்த மரம்லாம் வந்து அங்கே தான் இருக்குது. இப்போ தான் வந்து அண்ணன் சொன்னாங்க. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு மலை, அந்த கடைசியில் இருக்கிற ஃபால்ஸு, கீழே இருக்க டேமு எல்லாமே வந்து தெரியுமா. ஜஸ்ட்டு இந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய இடங்களில் கொடைக்கானலில் இந்தமாரி ஸ்பாட்டு தான் இருக்குது. மேலேருந்து கீழே பார்க்குறது, இங்கேருந்து ட்ரோன் விடுறது, நிறைய படங்கள் ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு நெருங்கி போக போக பார்க்குறதுக்கு வந்து வேடாக இருக்கும். ஐயோ என்னடா இது கிளிஃபோட என்ட்ரன்ஸுக்கு போகிறோமே அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் வந்து இந்தமாரி கிடையாது. உங்களுக்கு இந்த கடைசி வரைக்கும் சேஃபாகவே போய் வந்து பார்க்கலாம். இதுலேருந்து ஒன்றும் இதாக தெரியாது, பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. அப்படியே ஸ்லோப்பாக தான் போகுது பாருங்கள். இதுதான் வந்து இந்த வியூ, டாப் மோஸ்ட்டு வியூ. சூப்பராக இருக்குல்ல இங்கேருந்து. வருங்க எவ்வளோ பெரிய லொக்கேஷன்னு, எப்பா வேறு லெவலாக இருக்குங்க இது இங்கேருந்து பார்க்கும்போது. ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்பாட் ஒன்று காட்டுறேன். காலையில் நான் வந்து நின்று காஃபி குடித்தோம், டீ குடித்தோம், மேகி சாப்பிட்டோம்ல, அந்த ஸ்பாட் எங்கே தெரியுமா இருக்குது? இங்கேருந்து பார்த்தா ஒரு குட்டி ஷெட்டு ஒன்று தெரியும். அந்த ஷெட்டு தான் நம்ம காலையில் சாப்பிட்டது. இங்கேருந்து வந்து 2-3 இடத்துக்கு இங்கேருந்து கீழே இறங்கி உள்ற அப்படி போயிட்டு உள்ற வழியாக திருப்பி ஏறி அந்த மலைக்கு வந்து அந்த மலையிலேருந்து இங்கே வந்து இதை சுற்றி இங்கே வந்துட்டு இப்போ திருப்பி இந்த மலையை சுற்றி நம்ம வந்து காட்டேஜுக்கு வந்து போயிடுவோம். ஸோ இப்படி வந்து நீங்கள் கொடைக்கானலில் ஹிடன் ஸ்பாட்லாம் வந்து பார்க்கணும். அதாவது எல்லோரும் போகிற மாதிரி நார்மல் ஸ்பாட் இல்லாமல் ஆஃப் ரோடு, நல்லா வந்து வித்தியாசமான ஃபால்ஸு, இந்தமாரி ஸ்லைடு, இந்தமாரி வியூ பாயிண்ட்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இவங்கள்ட்டே எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் தளிர் நெஸ்ட்டில். ஸோ தளிர் நெஸ்ட்டில் நீங்கள் வந்து தங்குறதுக்கான அந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன். தளிர் நெஸ்ட்டில் நீங்கள் வந்து தங்குறதுக்கான அந்த புக்கிங் டீட்டெயில் நான் எல்லாமே வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ரூம்ஸை புக் பண்ணிட்டு நீங்கள் கொடைக்கானல் வரலாம். ஸோ 4 வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிங்கிள் ரூமாகவும் எடுத்துக்கலாம், ஒரு பெரிய வில்லாவை அப்படியேவும் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய ஃபேமிலியாக வரீங்க, இல்லை வந்து ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரீங்க அப்படின்னா அந்தமாரி வந்து புக் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து வரலாம். சூப்பரான ஒரு பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போய் அந்த பன்னு சாப்பிட்டுட்டு அதை வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். இதுலேயும் ஒரு கிளிப் கடைசியில் வந்து ஆட் ஆகும், டோன்ட் வரி. நீங்கள் கொடைக்கானல்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் கொடைக்கானல் அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக வந்து கொடுங்க. ஸ்டே டியூன் வித் பிக் ஷார்ட்ஸ். இன்னொரு வீடியோ சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பை.